ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கை கடக்கமான பட்ஜெட்ல வெறும் ஒரு 24 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 BHK ஃபிளாட் இங்க ரீசேலுக்கு வந்திருக்குங்க. ஓனர் அவங்களோட அவசர தேவைக்காக அவங்க இருந்த வீடை விற்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் அந்த 2 BHK ஃபிளாட் இருக்கு. வித் கார் பார்க்கிங்கோடவே இருக்கு. இந்த ஏரியால நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சைட்ல இருந்து 500 மீட்டர்ஸ்ல இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த விருத்தி வித்யாலயா ஸ்கூலு, ரோஷினி ஸ்கூலு, ஜெய் சந்தோஷி வித்யாலயா ஸ்கூலு, இதோ நீலன் ஸ்கூலு, இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளவே வந்துருது. பஸ் ஸ்டாப், கடைவீதி எல்லாமே ரொம்ப பக்கங்க. வாங்க பாத்துற அந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி இது போல லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள், பிளாட்டுகள் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த விலைக்கு ஒரு டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்குறவங்க லக்கி தாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்க போனாலே குறைஞ்சபட்சம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். அப்படி இருக்க பட்சத்தில் டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வெறும் 24 லட்ச ரூபாய்க்கு, அதுவும் கார் பார்க்கிங்கோட கிடைச்சிருக்கு. விட்டுற வேண்டாம். 2 பிளாக்குங்க. இதில் ஒரு பிளாக்ல தான் நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் இருக்கு. காரை விட கூட நிறைய இடம் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோ கார் நிற்குது பாருங்க ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க இந்த 2 BHK ஃபிளாட்டுக்கு ஒரு ரிஜிஸ்டர்ட் கார் பார்க்கிங்குமே இருக்கு. சரிங்களா? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பெரிய பார்க் ஏரியா காம்பவுண்டுக்குள்ளவே இருக்கு. இதை பாருங்க, 3600 சதுரடியில் 1.5 கிரவுண்டில் பெரிய பார்க் ஏரியா. இது நம்ம அபார்ட்மெண்ட்ல உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான். இந்த ரீசேல் அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்க லொகேஷனு நம்ம குடுவஞ்சேரியிலங்க. குடுவஞ்சேரியில் எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம வெஸ்ட் குடுவஞ்சேரியில் GST ரோட்லேருந்து ஷார்ப்பாக 3.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட்டு. மாடம்பாக்கத்தை அடுத்துள்ள வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப் இதான். இந்த வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப் வந்து ஷார்ப்பாக ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். நியர்பை பஸ் ஸ்டாப், மெயின் ரோட், கடைவீதி எல்லாமே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் நமக்கு கிடைச்சிடும். இவ்வளோ பெரிய பார்க் ஏரியாவும் இந்த அபார்ட்மெண்ட்டை வாழ்கிறவங்களுக்கு தான் மட்டுமே தவிர்த்து வெளியாளுக்கு இல்லை. இந்த அபார்ட்மெண்ட்டு கட்டும் போதே பில்டர் இவ்வளோ பெரிய பார்க் ஏரியாவை உள்ளே கொடுத்துருக்காப்ல. சரியா? ஸோ மேலே போய் பார்க்கலாங்களா? வாங்க. ஸோ நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கிறது 2nd ஃப்ளோர்லங்க. இது ஒரு 11 வருஷம் அபார்ட்மெண்ட்டுங்க. 11 இயர்ஸ் ஓல்டு. அப்போது கிஃப்ட்லாம் வச்சுலாம் கட்டல. ஓகேங்களா? ஸோ G+2 ஸ்ட்ரக்சர் இது. நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கிறது 2nd ஃப்ளோர். இந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரைவேட் காரிடார் ஏரியாவுமே கிடைக்கும் நமக்கு. எப்படின்னா, படிக்கட்டு ஏறி வரும்பொழுது அந்த கிரில் கேட்லேருந்து இந்த கிரில் கேட் வரைக்கும் நடுவில் இடைப்பட்ட இடம் ஃபுல்லாமே, இந்த காரிடார் ஏரியா ஃபுல்லாகவுமே இப்போ சேலுக்கு இருக்க இந்த வீடு யூஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. நல்லா இருக்குது. அந்த கிரில் கேட்டுக்கு அந்த புறம் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த சைட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பீங்க. அப்படியே பால்கனி வழியாக எட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்க் ஏரியா வியூ தெரியும். ஃபுல்லாக கார்டனிங், அது இது தென்னை மரம், முருங்கை மரம், வாழை மரம்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இதை. ஓகேங்களா? ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இருக்குது. வாங்க 2nd ஃப்ளோரில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சேஃப்டி கிரில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மெயின் டோர் ஃபுல்லாக வார்னிஷ் போட்டு பக்காவாக இருக்குது உங்களுக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் ப்ராப்பர் சவுத் ஃபேஸிங் வீடு இது. ரெனோவேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ மெயின் டோர் பெயிண்ட் அடித்ததுலேருந்து உள்ளே ஃபுல்லாகவுமே பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே பார்த்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ், ஒயரிங் எல்லாம் பக்காவாக புதுசாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக விற்கணுன்றதுக்காக ப்ராப்பராக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓனர். சரியா? ஹால் நல்லா பெருசாக இருக்குது. ஹாலில் செப்பரேட்டாக டைனிங் ஏரியா இங்கே விழுந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள், இது ஃபுல்லாக ஹாலுக்கு வந்துடும். சரியா? இங்கே இந்த ஏரியா டைனிங் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் எடுத்தால் கிச்சன். உங்களுக்கு கிச்சனை போய் பார்ப்போமா? வாங்க. ஸோ டைனிங் ஏரியாவிலேருந்து இப்போ கிச்சன் போகிறோம். கிச்சன் பிளாட்ஃபார்மை பார்க்க முடியும். ஸ்டோரேஜுக்கு நிறைய கேபினெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. பிளாட்ஃபார்மு கீழேயும் சரி, உங்களுக்கு மேலேயுமே ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. ரைட் சைடுமே வால் ஃபுல்லாக லாஃப்ட்டு கீழே ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஃபால்ட்டாக ஒரு ஷெல்ஃப்டுமே வந்தது. ஷெல்ஃபு கவர்டு, லாஃப்ட் கவர்டு, 2 கேபினெட் ஸ்டோரேஜ், பிளாட்ஃபார்ம் கீழே ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறைய தாராளமாக இடம் இருக்குங்க. ஓகே? ஸோ கிச்சன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒருத்தவங்க புழங்கின வீடு, யூஸ் பண்ண வீடு அப்படின்னும்பொழுது ஸ்டோரேஜுக்கு ஜென்ரலாகவே நிறைய இடம் கிடைக்கும். ஏன்னா அவங்க தேவைக்கு எல்லாமே அவங்க பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து புதுசாக பண்ணது இல்லைங்க, அவங்க தேவைக்கு அவங்க பண்ணி வச்சது. ஸோ இங்கே புதுசாக பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ், ஒயரிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. டோருக்கு பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹால், டைனிங், கிச்சன் பார்த்தாச்சா? ஹாலில் இருக்க வாஷ் பேஷன், இங்கே காமன் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல் கிளாஸ் செட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 2 பெட்ரூம் வந்துடும், ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துடும், ஒரு பால்கனி வந்துடும். வாங்க அதையும் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 700 ஸ்கொயர் ஃபீட்டு, யூடிஎஸ் 412 ஸ்கொயர் ஃபீட்டு. கால்குலேட் பண்ணிங்கன்னா 59% யூடிஎஸ் கிடைக்கும். இன்னைக்கு இருக்க அபார்ட்மெண்ட்டில் பொதுவாக 40% மேலே யூடிஎஸ் வர்றதில்லை. இங்கே 59% ஆஃப் யூடிஎஸ். இது பெரிய அட்வான்டேஜ்.
700 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு 412 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் யூடிஎஸ்ன்றது ரீசேல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒரு பெட்ரூம். இதில் பால்கனி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஷெல்ஃபு லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக போய் பால்கனியை பார்ப்போம். பால்கனியில் சேஃப்டி க்ரில்லு டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது 11 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ ரொம்ப டெமாலிஷன் கண்டிஷன்லலாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. வாங்குறவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரெனோவேட்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்தால் சின்ன சின்ன வேலைகள் மேபி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மு கீழே இருக்க கபோர்ட்ஸ்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதெல்லாம் சின்ன சின்ன கார்பெண்டரிங் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய செலவுன்ட்டு எதுவும் இல்லைங்க நான் பார்த்த வரையில். ஓகேங்களா? ஸோ ஷெல்ஃபு, இந்த ஷெல்ஃபை உடன் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பிவிசி இல்லைங்க, உட்டு. ஓகே, ப்ளைவுட் டோரில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பூஜை ரூம் ஷெல்ஃப் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தேவைக்கு அவங்க பண்ணிக்கிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த பூஜை ரூம் ஷெல்ஃபை அப்படியே ரிமூவ் பண்ணி டைனிங் ஏரியா பெருசாக இருக்குது பாருங்கள், அங்கே அடிச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டு இங்கே வந்துடுது டிஃபால்ட்டாக. இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு ஆஃப் செட் ஏரியா, ஹாலில் வரீங்க, ஒரு ஆஃப் செட் ஏரியா கொடுத்து லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம், ரைட் சைடு ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னொரு பெட்ரூமு. இதுக்குள்ளேயுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துடுது, அட்டாச் சிஸ்டமும் வந்துடுது. ஓகே, ஸோ 700 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு இருக்கிறது கூடுவாஞ்சேரியில், வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில். ஸோ 59% யூடிஎஸ் வந்துடுது. 11 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டு, சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு, ரெனோவேஷன்லாம் பக்காவாக பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனர் கேட்கிற ப்ரைஸ் 24 லட்ச ரூபா, 24 லேக்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது ஓனர் நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேசிட்டு வந்து பாருங்கள். லோ பட்ஜெட்டில் வீடு வேணும், ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா சிங்கிள் பெட்ரூமே 30 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற இந்த லொக்கேஷனில் 24 லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் கிடைக்குது. ரீசேல்னால இந்த அட்வான்டேஜ் இருக்குது, விட்டுறாதீங்க. வெளியே பார்த்தா பார்க் ஏரியா, சூப்பராக ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஏரியா. வெளியே கான்க்ரீட் ரோடு, 30 அடி ரோடும் கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க, 1.5 கிரவுண்டுக்கு பார்க் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட், 11 இயர்ஸ் ஓல்டு, விலை 24 லட்சம். ஸ்கிரீன் கான்டாக்ட் பண்ணி வந்து பாருங்க. லோ பட்ஜெட்ல வீடு பார்க்கறதுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இது போல பல லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து வச்சிருக்கேன், அடுத்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.